சோழியன் குடுமி சும்மா ஆடாது. இந்த பழமொழிக்கு நாம் அறிந்த அர்த்தம் என்னவென்றால், சோழியரின் குடுமி சும்மா ஆடாது, தனக்கு சாதகமான சூழ்நிலையில் மட்டுமே ஆடும் என்பதுதான். அதன் உண்மை பொருள் என்ன தெரியுமா? தெரிந்து கொள்வோமா? சோழியர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் திருக்கோவிலில் ஊழியம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தவர்கள். இவர்கள் மட்டுமே கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் வேளையில் புனித நீர் அடங்கிய கும்பங்களை கோவிலின் உச்சிக்கு எடுத்து சென்று அங்கு அமைந்துள்ள கலசங்களின் மீது புனித நீரை தெளிப்பர். புனித நீர் அடங்கிய கும்பங்களை வெறும் தலையின் மீது வைத்து எடுத்துச் செல்லக்கூடாது. எனவே அதற்கு பிரிமனை என்னும் மற்ற வடிவிலான சும்மாடி என்று அழைக்கப்படும் ஒரு தாங்கு பொருள் ஒன்றினை தலை மீது வைத்து அதன் மேல் கும்பங்களை வைத்து கீழே விழாமல் கவனமாக பிடித்துக் கொண்டு கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டியது இவர்கள் கடமை. பொதுவாக அனைத்து சோழியர்களும் குடுமி வைத்திருப்பர். ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற இருந்த கோவிலில் உள்ள 6 கலசங்களிலும் தெரிந்திட புனித நீர் அடங்கிய கும்பங்களை சுமந்து செல்ல 6 சோழியர்கள் வந்திருந்தனர். 5 பேர் பிரிமனையுடன் வந்திருந்தனர். ஒருவர் மட்டும் எடுத்து வர மறந்துவிட்டார். அதனால் அவர் தலைமை புரோகிதரிடம் சென்று, பிரிமனை எடுத்து வர மறந்துவிட்டேன், ஆகவே இந்த குடுமியை சும்மாடு போல் சுற்றி வைத்துக் கொண்டு புனித கும்பங்களை எடுத்துச் செல்லட்டுமா என்று கேட்டார். அதற்கு முற்றிலும் மறுத்த புரோகிதர் சொன்னது என்ன தெரியுமா? சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று. இதுவே மருவி சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று மாறியது.